ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேம்பர்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து நார்மல் பேம்பர்ஸ், இது வந்து பேம்பர்ஸ் ப்ரீமியம் பேண்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. இந்த சைட்லாம் நல்லாவே ரஃப்பாக ஃபீல் ஆகும், இந்த பக்கம் நல்லாவே ரஃப்பாக ஃபீல் ஆகுது. அண்டு இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 360 டிகிரி காட்டன் சாஃப்ட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே போல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் உள்ளேயும் நல்ல சாஃப்டாக இருக்குது, வெளியிலையும் நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இது எப்படி போட்ட உடனே ஒரு பேண்ட்டி போட்டால் எப்படி ஃபீல் கிடைக்குமோ, ஜெட்டி போட்டு விட்டால் எப்படி ஃபீல் ஆகுமோ அதே போல் தான் இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாகவோ இல்லை இதனுடைய இம்ப்ரெஷன்ஸோ எதுவும் படாமல் நல்லா இருக்குது. இதுதான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சாஃப்ட்னஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதனுடைய சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எல். ரெகுலர் பேண்ட்டில் இது எல் சைஸு, ப்ரீமியம் பேண்ட்டில் இது எம் சைஸ். எல்லை விட எம் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரெகுலரில் இது எல், ப்ரீமியம் பேண்ட்டில் இது எம் சைஸ் தான். ஆனால் இது சின்னதாக இருக்கணும் நார்மலாக. பட் ப்ரீமியம் பேண்ட்டுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே இது கொடுத்துருக்குறாங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் இருக்குது. இந்த லென்த்தும் கவர் ஆகுது, ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒன்று நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுதான் பேம்பர்ஸ் ப்ரீமியம் பேண்ட்டுக்கும் ரெகுலர் பேண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ரெகுலர் பேண்ட்டு சின்னதாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு. அண்ட் இது வந்து நல்லாவே ஒரு காட்டனி ஃபீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது பெருசாக எதுவும் ரேஷஸோ இல்லை எதுவும் பெருசாக டேமேஜ் கொடுத்ததில்ல. ஸோ இது வரைக்கும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஃப்ரண்ட் வந்து ரெண்டு பேண்ட்லேயுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரண்ட்டுன்னு இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க யூரினோ இல்லை டாய்லெட்லாம் போகிறப்போ இது வந்து லீக் ஆகாது வெளியில். நம்ம ஃப்ரண்ட் சைடாக பேக் சைடாக போகும்போது இது லீக் ஆகும். அது ஒன்று நோட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இதுதான் டிஃப்ரென்ஸு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இருக்கும். அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணதுனால இதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் கவரேஜ் இருக்கும். பேக் சைடு வந்து பிள்ளைங்க டாய்லெட் போனால் லீக் ஆகும் இல்லையா, அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கட்டு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சைடாகவும் பேக் சைடாகவும் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எல்லோ இண்டிகேட்டர், இந்த எல்லோ லைன் வந்து யூரின் போனதுக்கப்புறமா ப்ளூவாக மாறிடும். ஸோ இதுதான் இதோடைய இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ப்ளூ லைனை வச்சு நம்ம பேம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா என்னென்னு பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டேப், இதை வந்து ரோல் பண்ணி நம்ம எப்படி நல்லா இது பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இண்டிகேட்டரும் இந்த டேப்பும் இதில் இருக்காது, அவ்வளோதான். பட் இது வந்து கொஞ்சம் காசு கம்மி, இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது ரெண்டு தான் இதனுடைய டிஃப்ரென்ஸு. பேம்பர்ஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுவேன். நைட்லலாம் பேம்பர்ஸ் போட்டு விடுவோம், பகலில் மோஸ்ட் அவாய்ட் பண்ணிப்போம். எங்கேயாவது வெளியில் போனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ் இருந்தால் தவிர நாங்கள் பேம்பர்ஸ் போடுறது கிடையாது. சீக்கிரமாகவே பேம்பர்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ரேஷஸ் பற்றியோ இல்லை பேம்பர்ஸ்க்கு காசு பற்றி எப்படி இதை டிஸ்போஸ் பண்ணுறோம் இதை பற்றிலாம் நம்ம வரி பண்ண வேண்டியிருக்காது. ஸோ மாட்ரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னுடைய சஜஷன். கிளாத் டயப்பரோ இல்லை இந்த மாதிரி டிஸ்போசபிள் டயப்பரோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கிறது தான். அண்ட் இது ரெண்டுத்தினுடைய டிஃப்ரென்ஸும் இது தான். பேம்பர்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைக்கு செட் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் பார்த்து, எந்த பிராண்டு செட் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்து நல்லா ரிசர்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சேஃபஸ்ட்டாக இருக்குது. ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண 2 பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ப்ரீமியம் பேண்ட் கொஞ்சம் சேஃபஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய குழந்தைக்கு அவங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்பின டிஃப்ரென்சஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.